சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அதாவது நம்மளுடைய நால்வர் பெருமக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈசை நோக்கி அன்பின் எழுச்சியால பதிகங்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. அதுல நிறைய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால், அதே மாதிரி பித்தா திரைசூடி அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் அது இருக்கும். ஆனா ஈசன் தன் அடியார்களுக்காக சுந்தரர்கிட்ட அடி எடுத்து கொடுக்கிறார். என்னன்னா எல்லைவால் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியே அப்படின்னு திருத்தொண்ட தொலை புராணத்துல. அப்போ அந்த வார்த்தை பாருங்க, ஈசன் தனக்காக கொடுத்த அடி வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கொஞ்சம் குறைவா இருந்தது. பித்தா கொடுக்கிறாரு, தன்னை தானே தாழ்த்தி கொடுக்கிறாரு ஈசன். ஆனால் தன் அடியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு மிக்க வார்த்தைகள், வார்த்தைகளால கூட அடியாரை மிஞ்சி இருக்கணும், அடியார்கள் தன்னை விட மிஞ்சி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த மதிப்பு மிக்க வார்த்தையா கொடுக்கிறாருங்க. இந்த மாதிரி நம் அடியார் மேல சுவாமி அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அதை வெளிப்படுத்துறாரு வார்த்தையால. நம்ம வந்து ஈசனை அடைய வேண்டும் அப்படின்னா அடியாராகணும். ஏன்னா அடியாரானார் எல்லோரும் வந்து அவன் தாள் சேர்ந்தார். நாம் அடியாரானா மட்டும்தான் அவன் தாளை அடைய முடியும். எல்லோரும் அடியாராகி ஈசனை அடைவோம் என்று இது மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.